ஹேடா மேஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஜிம்மினோட எஃப்எஃப் தான் கண்டினியூ பண்ண போகிறோம். மாஃபியாஸ் ரிவெஞ்சோட 5th பார்ட். கதை கொஞ்சம் ஃப்ளோவாக வர மாதிரி இருக்குது. அந்த நம்ம ஸ்ட்ரெயிட்டாக கதைக்குள்ளே போயிடலாம். இது ஜஸ்ட் இமேஜினேஷன் தான், யாரும் ரியல் லைஃபோட ரிலேட் பண்ணிக்க வேண்டாம். உங்களுக்கு இஷ்டம் இருந்தால் மட்டும் பார்க்கலாம், இல்லைனா ஸ்கிப் பண்ணலாம். ஓகே, கடைசியாக எங்கே விட்டுருப்போனால் நீங்கள் வந்து குடி போதையில் எல்லாத்தையும் ஜிம்மின் கிட்ட வளரிருப்பீங்க. ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து பார்க்கலாம். நீங்கள் மெதுவாக கண்ணை முடிச்சு பார்க்குறீங்க. பார்த்தா ஜிம்மின் உங்கள் பக்கத்தில் படுத்துட்ருக்கான். உங்களோட கால் அவன் மேலே இருக்குது. அதாவது நீங்கள் அவன் மேலே கால் போட்டுட்ருக்கீங்க. நீங்களும் டக்குன்னு கால் எடுத்துகிட்டு ஒரு பயத்தில் எழுந்த உடனே பின்னாடி அப்படியே விழுந்துடுறீங்க. அவ்வளோதான், பேக்கு செம்ம பெயின். நீங்களும் ஐயோ அப்பா ஜிம்மினா சவுண்ட் கேட்டு தான் அழுத்து எழுந்துக்கிறேன். என்னாச்சு? ஐயோ என்ன? நான் கீழே தானே படுத்துட்டு இருந்தேன், என்ன இதுக்கு மேலே படுக்க வச்சிங்க? என்னது? இல்லை நான் கீழே. ஷோ என்ன நடந்துச்சுன்னு தெரியலையே. நான் நேற்று டேக் ரூமுக்கு போயிருந்தேன். அவன் ஏதோ ஜூஸ் வச்சுருந்தான். அது ஜூஸுன்னு நினச்சி குடித்தேன். ஆனால் அது ஜூஸே இல்லை போல். எனக்கு தலையெல்லாம் வலிக்குது, விழுந்ததில் முதுகும் வலிக்குது. அவனும் சிரிக்கிறான். நீங்களும் அவனை பார்த்துட்டு சிரிக்காதீங்க, எனக்கு வலிக்குதுன்னு சொல்கிறேன். சரி எழுந்துரு. நீங்களும் பெட்டு டேபிள் எல்லாத்தையும் பிடிச்சி எழுந்துக்கிறீங்க. அப்படியே மெதுவாக போய் சோஃபாவில் உட்காடுறீங்க. ஷோ தலை வலிக்குதே. ஜிம்மின் அவங்களே பார்த்துட்ருக்கான். நீங்களும் அவனை பார்க்குறீங்க. எதுக்கு என்னைய பார்க்குறான்? ஜிம்மின் நான் டேயோட ரூமில் தானே இருந்தேன், இங்கே எப்படி வந்தேன்? இதுவா, நீ வந்து ரொம்பலாம் குடிக்கலை, கொஞ்சம் தான் குடித்தேன். நல்லா ஸ்டேபிளாக தான் இருந்தேன். நீயா நடந்து வந்து படுத்துட்ட? அப்படியா? எனக்கு தெரியும் நான் எவ்வளோ கண்ட்ரோல்டாக இருந்திருப்பேன்னு. அவனும் சிரிக்கிறான். நீங்களும் அதுக்கு இப்போ எதுக்கு சிரிக்கிறீங்க? நான் எதாவது பண்ணனா? நீ ஒன்றுமே பண்ணலை. அப்போ நீங்கள் தான் பண்ணீங்களா? நான் மோசமானவன் தான், ஆனால் நீ நினைக்கிற அளவுக்குலாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவனும் பாத்ரூமுக்கு போகிறான். நீங்களும் ஷோ இந்த டீக்கு பையனை கரெக்டாக அவனு ரூமை தட்டிட்டு உள்ளே வரான். பையனை டீ எங்க? டே உன்னை கொன்றுவேன். நேற்று என்னடா கோக்கில் கலந்து வச்சுருந்தேன். இப்போ பாரு, எனக்கு தலை செம்மையாக வலிக்குது. பெட்டில் இருந்து கீழே வேற உருண்டுட்டேன், முதுகு வேற வலிக்குது. நான் வேணா எடுத்து விட்டா? ஒன்றும் தேவையில்லை, எனக்கு போய் காஃபி எடுத்துகிட்டு வா. ஹலோ, நான் மாஃபியா, உனக்கெல்லாம் வேலை பார்க்க முடியாது. ஓ அப்படியா, சரி ஓகே நானே போய்க்கிறேன். ஏய் கோச்சிக்காத செல்லும், நான் சும்மா சொன்னேன். நானே போய் எடுத்துகிட்டு வரேன். வெயிட் பண்ண, வந்துடுறேன். ஒரு நிமிஷம். என்ன? ஒரு ரூம்லேருந்து எப்படி நான் இங்கே வந்தேன்? ஜிம்மின் தான் உன்னை கூப்பிட்டு வந்தான். ஜிம்மினா? ஏன் நானும் நடந்து வரலையா? நீயாவா? நேற்று நீ எப்படி இருந்தா தெரியுமா? போதையில் உன்னால் கண்ணை கூட திறக்க முடியல. நீ வரைக்கும் ட்ரிங்க்ஸ்லாம் பண்ணதில்லை. உனக்கு கொஞ்சோண்டு அடிச்சிருந்தாலே நீ போதையாக இருந்திருப்பேன். நீ ஃபுல்லாத்தையும் வர குச்சியா மட்டை. கண்ணும் திறக்க முடியல, கால் கையில் ரப்பர் மாதிரி ஆகிடுச்சு உனக்கு. நீங்கள் அவன் கிட்ட போகிறீங்க, அவனுக்கு ஒரு மாதிரியாகுது. ஜிம்மின் என்னை தூக்கிட்டு வந்தானா? அவன் எதுவுமே சொல்லாமல் உங்கள் கண்ணையே பார்த்துட்ருக்கான். ஆக்சுவலி நீங்கள் சொல்கிறதே அவனுக்கு காதில் விழலை. எப்படி சொல்ல, உங்கள் ஐஸில் லாஸ் ஆகிட்டான். டேய் இப்படி சொல்லுடா. என்ன கேட்ட? ஜிம்மின் என்னை தூக்கிட்டு வந்தானா? ஆஹா இல்லை. அப்புறம் நான் கையை பிடிச்சிட்டு வந்தானா? ஆஹா இல்லை. அப்போ நானும் நடந்து வரல, அவனும் என்னை கூப்பிட்டு வரல, அப்படி நான் எப்படி தான் வந்தேன்? அது அவன் சொல்கிறதுக்குள்ளே ஜிம்மின் வந்துடுறான். நான் அவனை கூப்பிடவே இல்லை, எதுக்கு வந்திருக்க? ஏன்டா நீ கூப்பிட்டா தான் நான் வரணுமா? நீ எனக்காக வந்தால் பரவாயில்ல. அவன் ஜிம்மினை பார்த்து முறைக்கிறான். அப்போ நான் யாருக்காக வந்தேன்? ஜிம்மினா அப்படியே கேஷுவலாக தண்ணி குடிச்சிட்டே சொல்கிறான். என்ன கேட்டால் அவங்க எதுவும் பேசாமல் போகிறான். என்னாச்சு உனக்கு? ஜிம்மின் உங்களை பார்க்குறான். நீங்களும் அவனை பார்த்துட்டு நான் போய் குளிச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு டவல் எடுத்து ஓடிடுறீங்க. நீங்களும் குளிச்சுட்டு வெளியே வரீங்க. அந்த ஒரு சோப் ஸ்மெல் இருக்கும், அந்த ரூம் ஃபுல்லாகவே அடிக்குது. அவனும் இப்படியே ஸ்மெல் பண்ணுறான். ஷோ சொல்கிறாளே. ஏய் என்ன பேசிகிட்டு இருந்தான் அவன்கிட்ட? யார்கிட்ட? அவன் உங்களை பார்த்து முறைக்கிறான். ஏன் உனக்கு தெரியாதா? இப்போ காலைல யார்கிட்ட பேசிகிட்டு இருந்த? ஓ டேன் கேட்டியா? இல்லை, எதுக்கு ஜூஸ் ட்ரிங்க்ஸ் எல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சேன்னு கேட்டேன். அதுக்கப்புறம் நான் என்னென்ன பண்ணேன்னு சொல்லி கேட்டேன். அதுக்கப்புறம் வேற என்ன கேட்டேன்? என்னைய பற்றி எதுவுமே கேட்கல. நீங்கள் திருன்னு முழிக்கிறீங்க. அவனும் அதுக்கு சொல்லுடி. இல்லை, டேங் ரூம்லேருந்து இங்கே எப்படி வந்தேன்னு சொல்லி கேட்டேன். என்ன சொன்னான்? நீங்கள் தான் கூப்பிட்டு வந்தீங்கன்னு சொன்னான். அதுக்கு நீ என்ன கேட்ட? எப்படி கூட்டிகிட்டு வந்தாருன்னு கேட்டேன். அவன் ரைட் கையில் உங்கள் இடுப்பை பிடிச்சி கிட்ட இழுக்கிறான். அவனோட லெஃப்ட் ஹேண்டு உங்களோட ரைட் ஹேண்டை பிடிச்சி ஷோல்டரில் வைக்கிறான். புரியும்னு நினைக்கிறேன். ஷோல்டரில் கை வச்சுட்டு இப்போ அவனோட 2 கையுமே உங்கள் ஹிப்பில் ப்ளேஸ் பண்ணி அவங்க கிட்ட இழுக்கிறான். உங்களுக்கும் அவனுக்கு ஒரு இன்ச் கேப் கூட இல்லை. நீங்கள் வந்து உங்கள் கையை 2த்தையும் நடுவில் வைக்கலாம் ட்ரை பண்ணுறீங்க, பட் ஆனால் கேப்பே இல்லை. அவன் அந்தளவுக்கு ரொம்ப டைட்டாக உங்களை பிடிச்சிட்ருக்கான். என்ன பண்ணுறீங்க? ப்ளீஸ் விடுங்க.
எதனை கேட்டேன் எப்படி கூப்பிட்டு வந்தேன்னு இப்படி தான். ஐயோ நான் யார்ட்டையுமே எதுவுமே கேட்கல, ப்ளீஸ் விடுங்க. அவனும் சிரிச்சுட்டே உங்களை பார்க்குறான், நீங்கள் அவனை பார்க்கவே இல்லை. ப்ளீஸ் ஜிமின் விடுங்க ஜிமின் அப்படின்னு சொல்லிட்டு அவனை தள்ளி விட்டுட்டு அங்கேருந்து ஓடிடுறீங்க, திரும்பி கூட பார்க்காம. அவன் அப்படியே ஸ்டைலாக முடிய ஃப்ளிப் பண்ணிட்டு சிரிச்சுட்டே பார்க்குறான். நீங்கள் கிச்சன் ரூம் நின்றுட்டு யோசிச்சுட்டு இருக்கீங்க, எதுக்கு அவன் இப்படிலாம் பண்ணுறான்? ஐயோ நேற்று என்னென்னலாம் பண்ணி வச்சேன்னு வேறு தெரியலையே. அவன் என் இடுப்பை பிடிச்சது கூட தெரியாமல் நான் எப்படி அந்த அளவுக்கு போதையில் வந்திருக்கேன். நேற்று வேறு அவன் கூட ஒன்றா வேறு பெட்டில் படுத்திருந்தேன். தான் என்கிட்ட மறைக்கிறானா, இல்லை ஏதாவது நடந்திருக்குமா? தான் இன்றைக்கி பிஹேவ் பண்ணுறானா இப்படி? கடவுளே அப்படிலாம் எதுவும் நடந்திருக்கக்கூடாது அப்படின்னு நீங்கள் யோசிச்சிட்டே இருக்கும்போதே பின்னாடிலேருந்து ஜேகே வந்து பூம் அப்படின்னு வந்து பயமுறுத்துறான். நீங்களும் ஐயோம்மா உனக்கு அறிவே இல்லையா, எந்த நேரத்துலலாம் விளையாடணும்னு தெரியாதா? சொச்சோ சாரி. சரி என்ன அப்படி யோசிச்சுட்டு இருக்க? ஒன்றும் இல்லை, என்கிட்ட கூட சொல்ல முடியாது அப்படி என்ன இருக்கு உங்ககிட்ட? தான் ஒன்றும் இல்லைன்றான்ல. சரி வைக்கப்படாத அப்படின்னு சொல்லிட்டு அவன் போயிடுறான். நீங்கள் அப்போ தான் யோசிக்கிறீங்க, நான் ஏன் என்கிட்ட சொல்லலை? என்னமோ நானும் ஜிமினும் உண்மையாக லவ் பண்ணி இந்த ரொமான்ஸ் எல்லாம் பண்ண மாதிரி முதல்ல ரொமான்ஸே கிடையாது, அதனால தான் நான் சொல்லலை. இருந்தாலும் நான் ஏன் அவன் கேட்ட உடனே சொல்லாமல் மறைச்சேன்? நான் ஏன் சொல்லாமல் இருக்கணும்? ஜங்குக்கு இங்கே வரும். நீங்கள் அவனை கூப்பிடும் போதே ஜிமின் மேலே இருந்து அப்படியே கோட்டில் பட்டன் போட்டுகிட்டே வரான், அவங்களே தான் பார்க்குறான். நீங்களும் வேறு எங்கேயோ பார்க்குற மாதிரியே சமாளிக்கிறீங்க. பட் ஆனால் அவன் உங்களை பார்க்குற பார்வை நீங்கள் அவனை தான் பார்க்கணும் போல் உங்களுக்கு தோணுது. ஸோ அவன் எதுவுமே பேசல, உங்களை பார்த்துட்டு அப்படியே அவன் வெளியே போயிடுறான். அவன் போனதுக்கப்புறம் தான் நீங்கள் மூச்சே விடுறீங்க. அப்பா எப்படியோ போயிட்டான். எப்படியோ கொஞ்ச நேரம் ஆச்சு, உங்களுக்கும் போர் அடிக்கிற மாதிரி இருந்துச்சு. வீட்டில் இருக்க எல்லா வேலையும் முடிச்சுட்டு எப்படியோ உட்காடுறீங்க. இன்னும் டிவி ஆன் பண்ணி பார்க்குறீங்க. அதில் பார்த்தா காலையில் உங்களுக்கு என்ன சீன் நடந்துச்சோ அதே மாதிரி ஒரு சீன் வந்து டிவியில் போயிட்டுருக்கு. சி தானே எப்படி வருது? நீங்களும் மாற்றுறீங்க, பட் என்ன மாற மாட்டேங்குது சேனலு. நீங்களும் மாற்றுன்னு எவ்வளோ ரிமோட்டை போட்டு அடிக்கிறீங்க, ஆனால் சேனல் மாறல. ஸோ நீங்கள் வந்து ஆஃப் பண்ணிடுறீங்க. ஸோ நார்மலாக ஒரு சீன் தானே, அதை கூட ஒன்று பார்க்க முடியாது, நீ ஏன் அவனை வச்சு பார்க்குற? இப்படியே நீங்களே உங்களை திட்டிகிட்டே இருக்கிறீங்க. எனக்கு டிவியே வேணாம், ஒன்றும் வேணாம், கொஞ்ச நேரம் தூங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சோஃபாலே படுத்து தூங்கிடுறீங்க. நைட் ஆகிடுச்சு, எல்லோரும் ஒர்க்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வராங்க. ஜிமினும் வரான். நீங்கள் தூங்குறத பார்த்துட்டு அவன் எதுவுமே பேசாமல் அமைதியாக வந்து உங்களுக்கு ஆப்போசிட்டில் இருக்க சோஃபாவில் உட்காடுறான். ஜியோ வந்து மெதுவாக காதில் கத்துறாரு. நீங்கள் செம்மையாக பயந்துட்டீங்க. எல்லாரும் சிரிக்கிறானுங்க. நீங்கள் ஜியோவை திட்டலான்னு போகிறப்போன்னு உங்கள் கண்ணு ஜிமினை பார்க்குது. ஜிமினும் உங்களை பார்க்குறான். உங்களுக்கு ஏனே தெரில, நீங்கள் அவனை பார்த்தாலே ஆட்டோமேட்டிக்காக உங்கள் மைண்டு காலையில் போயிடுது. காலையில் நடந்ததெல்லாம் ஞாபகம் வருது. இப்போ ஜங்குக் சொல்கிறான், நாங்கள் வந்தது கூட தெரியாமல் அப்படி என்னடி தூங்கிட்டு இருக்க நீனு? ஜேகே சொல்கிறத அவங்க காதிலே விடல, நீங்கள் ஜிமினை பார்த்துட்ருக்கீங்க. அவங்க 2 பேரையும் மாற்றி மாற்றி பார்க்குறான். ஜிமினும் சிரிச்சிட்டு சரி நான் போய் தூங்க போகிறேன், எல்லோரும் போய் ரெஸ்ட் எடுங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் ரூமுக்கு போயிடுறேன். எல்லோரும் போயிடுறாங்க. டேயாங் மட்டும் நின்றுட்டுருக்கான். நீங்களும் உனக்கு அறிவே இல்லை, அவனே எதுக்கடி நீ பார்த்த பைத்தியக்காரி முண்டம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மண்டியில் அடிச்சுக்கிறீங்க. டேயாங் வந்து அவங்க பக்கத்தில் உட்காடுறான். நீங்களும் எழுந்து ரூமுக்கு போகிறீங்க. நீங்கள் கண்டுக்கலன்னு கிடையாது, நீங்கள் அவனை பார்க்கல, அதனால அவனும் ஒரு மாதிரி சோகமாயிடுறான். இப்போ நீங்களும் ரூம்குள்ளே மெதுவாக அப்படி கதவு திறந்து போகிறீங்க. பார்த்தா ஜிமினே உள்ளே இல்லை, அவன் பாத்ரூமில் இருக்கான். ரூம்குள்ளே தான் நான் வந்தான், ஆனால் பாத்ரூமில் இருந்து கூட ஒரு சவுண்டும் வரலையே. நீங்கள் பெட்டில் மடித்து வச்ச துணியெல்லாம் கபோர்ட்குள்ளே வச்சிட்டு இருக்கிறீங்க. நீங்களும் எல்லா துணியும் வச்சிட்டீங்களான்னு சொல்லி திரும்பி பார்க்குறீங்க. பார்த்தா அங்கே ஜிமின் வந்து துணி இல்லாமல் நிற்கிறான். அதாவது ஒன்லி பேண்ட் மட்டும் போட்டிருக்கிறான், மேலே ஷர்ட் இல்லை அவன் மேலே. நீங்கள் அந்த அழகான காட்சியை பார்த்துட்டு பயத்தில் டக்குன்னு திரும்பிடுறீங்க. எனக்கு எத்தனை வாட்டி சொன்னாலுமே கேட்க மாட்டான். ஜிமின் ஒன்று ட்ரெஸ் மாற்றிட்டீங்கன்னா நீங்கள் பாத்ரூம்லேருந்தே மாற்றிட்டு வாங்க, வெளியே வரும்போது ட்ரெஸ் இல்லாமலாம் வராதிங்க. அவன் எதுவும் சொல்லாமல் உங்கள் கிட்ட வரான். நீங்களும் என்னடா சவுண்டே இல்லைன்னு திரும்பி பார்க்குறீங்க. பார்த்தா அவன் உங்களுக்கு பின்னாடி நிற்கிறான். நீங்களும் அவனை பார்த்து ஷாக் ஆகிட்டு திரும்பிடுறீங்க. ஜிமின் அப்படியே உங்கள் கிட்ட வந்து அந்த மேலே இருக்க ரேக்கில் அவன் பனியன் எடுக்கிறான். அவன் ஜஸ்ட் உங்கள் பேக்கில் படுது. உங்களுக்கு அப்படியே ஹார்ட் பீட்டெல்லாம் ரைஸ் ஆகி விட்டால் வெளியே வந்துடும் போல், அந்த மாதிரி உங்களுக்கு படபடப்பாக இருக்குது. அவனும் பனியனை எடுத்து போட்டுட்டு கொஞ்சம் தள்ளிடுறான். அப்போ தான் உங்களுக்கு மூச்சே விடுறீங்க. நீங்கள் திரும்பி அவனை பார்க்குறீங்க. எத்தனை வாட்டிங்க சொல்கிறது ட்ரெஸ் போடாமல் வராதிங்கன்னு? ஏய் நான் உங்ககிட்ட எத்தனை வாட்டி சொல்கிறது இது ஏன் ரூமுன்னு? நான் ட்ரெஸ் மாற்றுறப்போ நீ என் ரூமில் இருக்க? உனக்கு பிடிக்கலன்னா கண்ணை முடிக்கும், இல்லைனா வெளியே போ. நான் அங்கேருந்து இங்கே வர வரைக்கும் உனக்கு வெளியே போகிறதுக்கு சான்ஸ் இருந்துச்சு, பட் ஆனால் நீ இதை யூஸ் பண்ணிக்கல. இங்கே தான் நின்றுட்டுருக்க. அப்படின்னா உனக்கு என்னை பார்க்கணுன்னு ஆசை. நீங்கள் சீன்னு சொன்னோடனே அவங்கள கோவமாக பார்க்குறான். சாரி, ஆனால் நான் ஒன்றும் அதுக்காகலாம் இல்லை, எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, அதான் அங்கேயே நின்னேன். ஓ, உனக்கு என்ன அந்த மாதிரி பார்த்தா உனக்கு பேச்சு மூச்சே வரல, நீ அழகில் மயங்கி நீ அப்படியே ஷாக் ஆகி நின்றுட்ட அதானே? சத்தியமாக அப்படிலாம் ஒன்றும் இல்லை. நீங்கள் தேவையில்லாமல் எதுவும் என்கிட்ட பேசாதீங்க, எனக்கு தூக்கம் வருது, நான் போய் தூங்க போகிறேன். ஓ வெக்கப்படுறியா?
வெக்கமா? நான் ஏன் வெட்கப்படணும்? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நீங்கள் வந்து ஐயோ! இனிமேல் இவர்கிட்ட எதுவும் பேசக்கூடாது. நம்ம போய் தூங்கிடலாம். எதுவுமே பேசாத. ஜிமினும் நீங்கள் புலம்புறத பார்த்து அவன் சிரிச்சிட்டு இருக்கிறான். இப்போ நீங்கள் யோசிக்கிறீங்க, அப்பா என்னம்மா ஹாட்டாக இருக்கான், அவனோட கண்ணு, ஆப்ஸு, செஸ்ட்டு, பைசப்ஸு, ஐயோ! இதெல்லாம் நீங்கள் மைண்டில் யோசிச்சுட்டு இருக்கீங்க. பட் ஆனால் சத்தமாக ச்சீ நான் ஏன் இதெல்லாம் யோசிக்கிறேன் அப்படின்றீங்க. ஜிமினும் உங்களை பார்த்துட்டு ஏய் என்ன நஞ்சு சீ சொல்லிட்டு இருக்கேன் நீனு? இல்லை இது வேற சீ வயன் சரியில்லை நீனு, வர நீ வேறு ட்ராக்கில் போயிட்டுருக்க. நீங்களும் நான் பார்த்துட்டு நானா? நான் இல்லை. அப்புறம் நானா? இல்லை. சொல்லு அப்புறம் யார்? ஷோ மழை வேற பெய்யுது. நான் அதை கேட்கவே இல்லை. எதுக்கு சம்மந்தமே இல்லாமல் பேசுகிறேன். சரினா இடி இடிக்குது, கரண்ட்டும் அதே டைமில் கட் ஆகிடுது. நீங்கள் பயத்தில் போய் ஜிமீனை கட்டி பிடிச்சிட்டிங்க. ஜிமீன் வந்து டோட்டலி ஷாக்டு. அவன் அப்படியே சிலை மாதிரி நிற்கிறான். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு உங்களுக்கே தெரியல. நீங்கள் அவனை நல்லா டைட்டாக கட்டி பிடிச்சிட்ருக்கீங்க பயத்தில். ஜிமீனும் உங்களை பேக் ஹேக் பண்ண அவன் கையெடுத்து அவங்க மேலே வைக்க வரான். அதுக்குள்ளே கரண்ட் வந்துடுது. நீங்கள் மெதுவாக கண்ணை திறந்து பார்க்குறீங்க. லைட் ஆன் உடனே தள்ளி விடுறீங்க அவனை. சின்ன குட் நைட் சாரி. ஜிமின் எதுவும் பேசாமல் வெளியே வந்துடுறான். இப்படியே கொஞ்ச நேரம் ஆகுது. ஜிமின் வந்து அவன் லேப்டாப்பில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கான் பெட்டில் உட்காந்துட்டு. நீங்களும் கீழே படுத்துட்டு யோசிச்சுட்டு இருக்கீங்க. ஸோ இந்த இடி வேறு இப்படி அடிக்கிறதுன்னு இப்போ எப்படி தூங்குவேன்? ஜிமின் என்னடி டியூப் லைட் மட்டும் ஆன் பண்ண முடியுமா? அதான் நீர்க்கல அப்புறதுக்கு ப்ளீஸ். இதை பாரு வயன், கரண்ட் இல்லை, இன்வெர்ட்டரில் ஓடிட்டுருக்கு. அதான் சின்ன லைட் போட்டிருக்கல. அப்படின்னா எனக்கு தூக்கமே வரல. நீ இப்படியே பேசிகிட்டே இருந்தேன்னு வச்சுக்கோயேன், இருக்கிற அந்த லைட்டும் ஆஃப் ஆயிரும். அப்புறம் இருட்டில் தான் தூங்கணும். நீங்களும் பெட்ஷீட் எடுத்து உங்கள் தலை ஃபுல்லாக மூடிட்டு தூங்குறீங்க. ஜிமின் சிரிக்க தாங்க முடியல. சரணா படப்படப்படன்னு சவுண்டு கேட்குது. நீங்களும் பெட்ஷீட் தொடர்ந்து பார்க்குறீங்க. ஜிமினும் உங்களை பார்க்குறான். என்ன எதுவும் சவுண்டு கேட்குது? விண்டோ ஓப்பனில் இருக்குது. அது அடிக்கிறதா உனக்கு படப்படன்னு கேட்குது. ப்ளீஸ் போய் மூடிட்டு வாங்கலை. நீ மூடு. நீ போய் கதவை மூடுமா. நீங்களும் எழுந்து மெதுவாக ஜன்னல்கிட்ட போகிறீங்க. நீங்கள் அப்படியே வெளியே எட்டி பார்க்குறீங்க. ஒரு லைட் கூட எரியல. அப்படியே இந்த பிளேஸே ரொம்ப டார்க்காக இருக்குது. மழை வேற அடிக்குது, காற்று வேகமாக பறக்கல, மரம்லாம் ஆடுது. நீங்களும் வேகமாக கதவை சாத்திட்டு ஐயோ இது என்ன இவ்வளோ பயமாக இருக்குது, சீக்கிரம் போய் தூங்கி அப்படின்னு சொல்கிறதுக்குள்ளே லைட் ஆஃப் ஆகிடுது. நீங்கள் செம்மையாக கத்தி போய் ஜிமின் பக்கத்துலேயே போய் உட்காந்துக்கிறீங்க. அவனோட கையை வேற பிடிச்சிக்கிட்டீங்க. ஜிமின் ப்ளீஸ் லைட்டை போடுங்க. ஜிமின் ப்ளீஸ் ஜிமின் லைட்டை போடுங்க ப்ளீஸ். நீங்கள் கண்ணே திறக்காமல் அவன் ஆர்ம்ஸில் சாஞ்சிட்டு அப்படியே கத்திட்டு இருக்கிறீங்க. ஜிமின் ரொம்ப நக்கலாக சிரிக்கிறான். அந்த சிரிப்புக்கு காரணம் என்னென்னா, இப்போ ஒரு ஃப்ளாஷ்பேக் போகலாம். அவன் ஃபஸ்ட்டு நடுவில் வெளியே போயிருந்திருப்பாள். அப்போ என்ன பண்ணியிருந்திருப்பானா, ஜெபா என்ன இவ்வளோ டைட்டாக கட்டி பிடிக்கிறா, இந்த ஜொங்கு பையன் கூட இப்படி பிடிச்சது கிடையாது. ஸோ யாருக்கும் சரி இப்போ தான் வேலை செய்யுது. ஷோ அவன் என்கிட்டே இருக்கணும் போலே இருக்கே ஐடியா. ஜே ஒரு நிமிஷம். என்னடா கரண்ட்டு போயிடுச்சாண்ணா? ஆமாம், ஒரு 5 நிமிஷத்தில் இன்வெர்ட்டர் ஆஃப் பண்ணிடுறியா? ஏன்? அது மழை பெய்கிறப்போ ஒரு லைட்டு கூட வீட்டில் எரியக்கூடாதான். என்னடா இது? ஆமாடா, இதெல்லாம் புது ரூல் தெரியாதா உனக்கு? அப்படியெல்லாம் யாரும் இது சொல்லலையடா. நீ நம்பலன்னா போய் ஜின்கிட்ட கூட கேட்டுப்பாரு. சரி, அப்போ வீட்டில் மழை பெய்கிறப்ப லைட் இருந்தால் என்ன ஆகும்? அது ஏதோ பெரிய பிரச்சனையாயிரும்டா. நம்ம வீடு கூட இல்லாமல் போயிடும். அப்போ நம்ம எங்கே தங்குவோம்? அப்படியாடா? சரி நான் போய் ஆஃப் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் போயிடுறாரு. ஜிமினும் சிரிச்சுட்டே உள்ளே வரான். ஃப்ளாஷ்பேக்குன்ட்டு. ஜிமின் ப்ளீஸ் ஜிமின் லைட் போடுங்க ஜிமின். லைட்டு போடுனா எல்லாமே ஆஃப் ஆயிடுச்சு. எந்த லைட்டு போடுவேன் நான்? ஜிமின் ஏதோ சவுண்டெல்லாம் கேட்குது, எனக்கு பயமாக இருக்குது. ப்ளீஸ் லைட்டை போடுங்க. ஐயோ கட்டிலுக்கடியில் எதுவும் இருக்குது. கட்டிலுக்கடியிலையா? இவன் என்ன நம்மள பயமுத்துவா போல். நீ எதுவும் இமேஜின் பண்ணிக்காத. சரி ஃபோன்லையாவது ஆன் பண்ணுங்க ப்ளீஸ். அவனும் ஃபோன் எடுத்துகிட்டு லைட் ஆன் பண்ணுறான். ப்ளீஸ் ஜிமின். ஆன் பண்ணுறேன்டி. அப்பாடா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினை பார்த்துட்டு டக்குன்னு கத்திடுறீங்க. ஏன்னா அவன் லைட் அவன் ஃபேஸ் கிட்ட வச்சு காமிச்சிட்ருக்கான். ஷூ அறிவு இருக்கா உங்களுக்கு? நான் பயந்துட்டேன். பைத்தியமா நீங்கள்? சும்மா ஃபன். அதுக்குன்னு பைத்தியம்லாம் சொல்கிறேன். ஏறடி போல பெட்லேருந்து. ஜிமின் ப்ளீஸ். இன்னைக்கு ஒரு நாள் நான் இங்கே மேலே தூங்க கூட மாட்டேன். அப்படி ஓரமாக உட்காந்துக்கிறேன். நான் தூங்கலாம் மாட்டேன். யூ மீன் நீயும் நானும் ஒரே பெட்டில்? இல்லை அப்படி இல்லை. நம்ம தூங்க வேணாம் கரண்ட் வர வரைக்கும். கரண்ட் வந்தோடனே நான் கீழே போயிடுறேன். அதுக்கப்புறம் நம்ம தூங்கிக்கலாம். உன் பயத்துக்கு நான் தூங்காமல் இருக்கணுமா? சரி ஓகே, நீங்கள் தூங்குங்க, நான் இப்படி ஓரமாக உட்காந்துக்கிறேன். ப்ளீஸ் என்னால் கீழே தனியாக மட்டும் படுக்க முடியாது, எனக்கு பயமாக இருக்குது. சரி போ, ஏதோ போனால் போதுன்னு விடுறேன். நான் போகல, இங்கே இருக்கேன். இப்போ அப்படியே அவன் மனசுக்குள்ளே அப்படியே எல்லாத்தையும் சாதித்த மாதிரி, அவனுக்கு எல்லாமே கிடைச்ச மாதிரி ஒரு ஃபீலு. ஜிமின் வந்து என்னமோ ஒர்க் பண்ணிகிட்ருக்கான். நீங்கள் தூங்க மாட்டேன்னு சொல்லிவிட்டு அப்படியே சொக்குது உங்களுக்கு.
ஜிமினும் உங்களை பார்த்துட்டு, ஏய் நீங்களும் எழுந்துட்டு அந்த போக்கிரி படத்தில் பிரகாஷ் ராஜ் மாதிரி நான் தூங்கலன்னு மாதிரி வளரிட்டு இருக்கீங்க. ஷோ ஜிமின், நான் தூங்கிட்டேன். நான் தூங்கினதுக்கப்புறம் இங்கேருந்து என்னை எட்டி வச்சிருங்க, நான் கீழே போயிடுறேன் உருண்டு. பைத்தியமா நீ? கரண்ட் வரைக்கும் முழிச்சிட்டே இரு. ஷோ கண்ணு சொக்குதே. நீங்கள் உட்காந்துட்டே அப்படியே மெதுவாக தூங்குறீங்க. ஜிமினும் உங்களை திரும்பி பார்க்குறான். ரொம்ப க்யூட்டாக ரொம்ப அழகாக தூங்குறீங்க. அவனும் அழகாக ஸ்மைல் பண்ணுறான். ஜிமினும் அவன் லேப்டாப்பை க்ளோஸ் பண்ணிவிட்டு அப்படி ஓரமாக வைக்கிறான். அப்படியே மெதுவாக தலைக்காணி எடுத்து அட்ஜஸ்ட் பண்ணி உங்களை எப்படியே படுக்க வச்சிடறான். நீங்கள் நல்லா தூங்குறீங்க. ஜிமினும் நல்லா அவங்க கிட்ட வந்து படுத்துக்கிறான். ஃபேஸ் டு ஃபேஸ் உங்களை பார்த்துக்கிட்டே இருக்கிறான். நீ ஏன்டி என் லைஃப்பில் முன்னாடியே வரல அப்படின்னு உங்கள் ஹேரை செட் பண்ணிகிட்டே சொல்கிறான். நீ சத்தியமாக அந்த ஆளுக்கு தான் பிறந்தியான்னு எனக்கு டவுட்டாகவே இருக்குது. இப்போ மட்டும் நீ அவனோட பொண்ணு இல்லாமல் இருந்துன்னு வச்சுக்கோயேன், அப்புறம் நான் உன்னை ஃபர்ஸ்ட் டே பார்த்தப்போ எவ்வளோ ரிவெஞ்ச் எவ்வளோ கோவத்தோடு இருந்தேன்னு தெரியுமா? ஆனால் இப்போது அது ஒத்துக்கிறதுக்கு கூட எனக்கு ரொம்ப நாள் ஆச்சு. இப்போ சொல்கிறேன், ஐ லவ் யூ வயன். என்ன ஆனாலும் சரி உன்னை விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவன் சிரிக்கிறான். சரணா இடி இடிச்ச உடனே நீங்கள் அவனை ஹக் பண்ணுறீங்க. அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தூங்கிடுறீங்க. ஜிமினும் சிரிச்சிட்டு லவ் யூ அப்படின்னு நல்லா டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு தூங்குறான். இப்போ நெக்ஸ்ட் டைம் மார்னிங் ஆச்சு. ஜிமின் மெதுவாக கண்ணை திறந்து பார்க்குறான். நீங்கள் ஒரு க்யூட்டான குழந்த மாதிரி அவன் கையில் படுத்துட்ருக்கீங்க. என் அழகி, லைஃப் லாங் நீ கூட இப்படி இரு, என் பட்டு, என் தங்கம், என் செல்லம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு க்யூட்டாக கொஞ்சிட்டு இருக்கான் அவனே அறியாமல். நீங்களும் அந்த சவுண்ட் கேட்டு மெதுவாக கண்ணை முழிச்சு பார்க்குறீங்க. ஜிம்மின் உங்களுக்கு இவ்வளோ கிட்ட இருந்தோடனே உங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல. நீங்கள் அவன் கையை பார்க்குறீங்க, அவன் கை உங்கள் இடுப்பு மேலே இருக்குது, உங்களோட கை அவன் இடுப்பு மேலே இருக்குது. நீங்கள் அவனை வேகமாக தள்ளி விட்டு, ஏய் என்ன பண்ணுறீங்க நீங்கள்? ஏதோ தெரியாமல் தூங்கிட்டேங்க, அதுக்குன்ட்டு அட்வான்டேஜ் எடுத்துப்பீங்களா? அவனு இப்போ தான் எழுந்த மாதிரி ஆக்ட் பண்ணுறான். ஏய் எதுக்கடி அடிச்ச? சும்மா நீ சொல்லிக்கிது வர. இப்போ எதுக்கடி நடிச்ச? அடிக்காமல் இப்போ என்ன கொஞ்சுவாங்களா? எதுக்கு என் பக்கத்தில் தூங்குறீங்க, அதுவும் என் மேலே கை போட்டு? ஏய் நான் மட்டுமா கை போட்டேன்? என்ன சொன்னால் அட்வான்டேஜ் எடுத்துக்கிறேண்ணா? இல்லை எனக்கு புரியல. ஃபர்ஸ்ட் டைம் கரண்ட்டு போகிறப்போ நீ என்னை கட்டி பிடிச்சது அது அட்வான்டேஜ் இல்லை. செகண்ட் டைம் கரண்ட்டு போகும்போது என்னால் கீழே படுக்க முடியாதுங்க, எனக்கு பயமாக இருக்குங்க, பேய் வரும், அது வரும், இது வரும்னு சொல்லிட்டு எப்படியோ வந்து இங்கே படுத்துக்கிட்டேன். அது அட்வான்டேஜாக இல்லையா? அதோட முடியல. இங்கே நான் இங்கே சும்மா உட்காந்துருக்கேங்க, கரண்ட் வந்ததுக்கப்புறம் நான் கீழே போயிடும், நான் தூங்கவே மாட்டேன் அப்படின்னு சொன்னேன். ஆனால் என் கையை பிடிச்சிட்டு என் பக்கத்துலேயே படுத்துட்டு தூங்கிட்டேன். இதெல்லாம் நீ பண்ண, ஆனால் உன் மேலே எந்த தப்பும் கிடையாது. இதெல்லாம் நீ பயந்துட்டேன்னு சொல்லி நான் உன்னை பண்ண விட்டேன், ஆனால் நான் தப்பா? இந்த பொண்ணுங்களே இப்படி தான், அவங்களுக்காக கேர் பண்ணுற பசங்களை எல்லாரையுமே இப்படி தான் அட்வான்டேஜ் எடுத்துகிட்டே இதுதான் சொல்லுவாளுங்க. ஷோ சாரி நான் தான் தப்பு பண்ணேன்னு வச்சுக்கோங்க. இல்லை நான் தான் தப்பு பண்ணேன் சாரி. இதுக்கப்புறம் இப்படிலாம் எதுவும் நடக்காது, உங்களை டிஸ்டர்ப்லாம் பண்ண மாட்டோம் சாரி. அப்புறம் தேங்க்ஸ்லாம் ஒன்றும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கோவமாக மூஞ்சி வச்சுக்கிறான். நீங்களும் ஜிமின் நான் தான் சாரி சொன்னேன்ல, சரி சாரி போ அப்படின்னு சொன்னேன். நீங்களும் ரெஸ்ட் ரூமுக்கு வரீங்க. உங்களுக்கு ஏனே தெரில, வெக்கமாக இருக்குது. சிரிக்காதடி, சிரிக்காத. நீங்கள் சிரிக்காதீங்கன்னு சொல்கிறீங்க, பட் ஆனால் உங்களுக்கே தெரியாமல் நீங்கள் சிரிச்சிட்டே இருக்கீங்க. ஸோ எனக்கு ஏன் மனசெல்லாம் படப்படன்னு இருக்கு. அவன் என்ன சொன்னால் எனக்காக கேர் பண்ணுறானா? நேற்று அவனை கட்டி பிடிக்கும்போது தான் அவன் எதுவும் சொல்லலை. ஆனால் சத்தியமாக நான் ஒன்றும் வேணும்னுலாம் கட்டி பிடிக்கல, உண்மையிலே நான் பயந்து தான் கட்டி பிடிச்சேன். அதுவும் எனக்கும் தெரியாது. ஆனால் அவன் உடனே எதுவுமே ரியாக்ட் பண்ணலை. ஐ மீன் தள்ளி கூட விடலை. என்ன நல்லவனாக தான் இருப்பானோ? இதெல்லாம் வச்சுட்டுலாம் நல்லவனாக சொல்ல முடியாது. இன்னொரு சைட்லேருந்து பார்த்தா டேயாங் வந்து ஒரு ரூமில் வந்து டோரை ஓப்பன் பண்ணலான்னு பார்க்குறான். பட் ஆனால் டோர் ஓப்பன் ஆக மாட்டேங்குது. எப்போவுமே இந்த ரூமை வந்து நீங்கள் உள்ளே லாக் போட மாட்டீங்க நீங்களும் ஜிமினும். பட் ஆனால் ஜிமின் வந்து நேற்று நைட் லாக் போட்டு தான் போய் தூங்கினான். இப்போ டேயாங் யோசிக்கிறான், என்ன இந்த ரூம் எப்போவுமே லாக் ஆகாது, எப்போ பாரு நான் உள்ளே திறந்துட்டு போயிடுவேனே, ஒரு வேளை லாக் பண்ணிட்டு உள்ளே பண்ணுற அளவுக்கு அப்படி என்ன இருக்குது, அந்த அளவுக்கு க்ளோஸ் ஆகிட்டாங்க. டேயாங் இதில் டோருக்கு முன்னாடி நின்று யோசிச்சுட்ருக்கான். ஜிமின் டோரை திறந்த உடனே டேயாங் மூக்கு போச்சு. அதாடி மூக்கு, ஐயம்மா ஏன்டா அடிச்சு எப்படி? சாரிடா மச்சான், தெரியாமல் அடிச்சிட்டேன். டே என்னடா இது உன் ஷர்ட்டில்? ஜிமினும் என்னென்னு பார்க்குறான். பார்த்தது உங்கள் லிப்ஸ்டிக்கார. அவனும் டக்குன்னு அதில் கை வச்சு மறைக்கிறான். ஒன்றும் இல்லையே. டேய் எப்படா லிப்ஸ்டிக் போடலாம் ஆரம்பித்தேன்? அது ஒன்றும் இல்லை விடுறா, என்ன வைக்கப்பட வைக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் ஓடுறான். இவன் கால் என்ன தரையிலே பட மாட்டேங்குது. ஒரு வேளை வயன் எங்கடி இருக்க? நீங்களும் பாத்ரூம்லேருந்து வரீங்க தலையை தவிட்டுட்டே. அவனும் உங்களை அப்படியே ஸ்டன் ஆகி பார்க்குறான். எதுக்குடா கத்திட்டு இருக்க? எப்பவும் போல் அழகாக இருக்க. நேற்று லிப்ஸ்டிக் போட்டேன்னு என்னடா கேள்வி இது? ப்ளீஸ் சொல்ல. போட்டேன். நீ ப்ளீஸ் டி போடலன்னு சொல்லுடி. போட்டேன்னு தான் சொல்ல முடியும். நீ போடலன்னே சொல்லு. சரி போடலை. ஷோ உண்மையிலே போட்டியா?
இப்போ நான் என்னடா சொல்லணும்? இப்போ நான் எப்படி அதை உன்கிட்ட சொல்லுவேன்? உனக்கு என்னடா பிரச்சனை? என்னடா வேணும் உனக்கு? ஓப்பனாக கேட்டோம். நான் எதுக்கு மறைக்கணும்? நேற்று நைட்டு ஜிம்முக்கு உனக்கு எதாவது ஆச்சா என்ன? சீ அப்படின்னு சொல்லிட்டு அவன் கன்னத்தில் அடிக்கிறீங்க. சரி பிஞ்சிடும் போட. அவனும் சிரிச்சுட்டு ஓகே பாய் அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். ஏன் எல்லாம் ஒரு டைப்பாக சுற்றுறானுங்க? இப்படியே கொஞ்ச நாள் ஆச்சு. ஜிம்மினுக்கு ஆஃபீஸ் டைம் ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டு அவன் அவசர அவசரமாக ரெடி ஆகிட்டு இருந்தான். ஒயின் என் கார்க்கு மட்டும் எடுத்துக்கூட எங்கே வச்சுன்னு தெரில. இந்த பேப்பர்ஸ் வேறு எடுத்துக்கலையே. நீங்களும் எல்லா இடத்துலையும் தேடிட்டு இருக்கீங்க. அப்போது ஒரு கபோர்டை திறந்து அங்கே எங்கேயா இருக்கான்னு பார்க்குறப்போ ஒரு ஆல்பம் வந்து தொப்புன்னு உங்கள் கால் கிட்ட விழுது. அப்படியே வெளியே ஃபோட்டோஸ்லாம் இருக்குது. நீங்கள் யாருன்னு அப்படியே பார்க்குறீங்க. ஜிமின்னு அங்கே அம்மா அப்பா மேத்யூ அப்படியே உங்கள் ஃபேமிலி ஃபோட்டோ இருக்குது. நீங்களும் அதை பார்த்துட்டு எடுக்கிறீங்க. ஜிமினும் திரும்பி அந்த ஃபோட்டோவை பார்த்துட்டு அப்படியே உங்களை பார்க்குறான். நீங்களும் அந்த ஃபோட்டோவை பார்த்துட்டு ஜிமின் நீங்கள் அப்படியே உங்கள் அம்மா மாதிரியே இருக்கீங்க. மேத்யூ தான் அவங்க அப்பா மாதிரி இருக்கான். இது எப்போ எடுத்த ஃபோட்டோ? அவங்க இறக்கிறதுக்கு ஒரு 4 நாளைக்கு முன்னாடி. இதான் நாங்கள் எடுத்த கடைசி ஃபோட்டோ. அவன் சொல்லும்போது அப்படியே அவன் வாய்ஸ்லாம் ஷேக் ஆகுது. நீங்களும் அவனை பார்க்குறீங்க. அவன் கண்ணெல்லாம் ரெட் ஆகிட்டு அவன் அப்படியே கண்ணிலேருந்து தண்ணியாக வருது. உங்களுக்கு ஏனே தெரில. அவன் அழுகிறத பார்க்கும்போது உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவன் அழுகிறத பார்த்து ஆட்டோமேட்டிக்காக அவங்க கண்ணில் தண்ணி நிற்கிது. எங்கள் அம்மாவுக்கு ஒரு பெரிய ஆசை இருந்துச்சு. அது நிறைவேறதுக்குள்ளே அவங்க இறந்துட்டாங்க. சாரி, ஐ மீன் கொன்னுட்டார் உங்கள் அப்பா. என்னால் அதனால் மறக்க முடியல. கண்ணில் நிற்கிது. உங்கள் அப்பா ஏன் அவங்க 2 பேரோட நிறுத்தினாரு? என்னையும் கொண்டிருக்க வேண்டியதானே? இப்படி தனியாக இருந்து கஷ்டப்பட்டுருக்க மாட்டேன்ல அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை தொடச்சிட்டு அங்கேருந்து வெளியே போயிடுறான். நீங்களும் அழுதுட்டு அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் பார்த்துட்ருக்கீங்க. ஓகேடா ஆர்மேஸ், இதோட இந்த பார்ட் முடிஞ்சது. நம்ம அடுத்து என்ன ஆகுதுன்னு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். சீரியஸாக சொன்னோன்னா அவங்களுக்குலாம் எப்படி இவ்வளோ பொறுமை இருக்குன்னு எனக்கு சத்தியமாக தெரியலை. 4th பார்ட் போட்டு 10 நாள் கழித்து இந்த பாட்டு போடுறேன். பட் இருந்தாலும் நீங்கள் எவ்வளோ அழகாக க்யூட்டாக எனக்காக வெயிட் பண்ணி இந்த கதையை கேட்குறீங்க. ரொம்ப 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 தேங்க்ஸ். இந்த மாதிரியான பொறுமையெல்லாம் வந்து எஃப்எஃப் வெறியனுக்கு மட்டும்தான் இருக்கும். அது வந்து நம்மளுக்கு தான். நெக்ஸ்ட் பார்ட் நான் சீக்கிரமாக போடுறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் என்னை செருப்பு எடுத்து அடிப்பீங்க. ஸோ அதனால் நான் எதுவும் சொல்ல விருப்பப்படலை. வீடியோ பார்க்குறதுங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். பிடிச்சிருந்தா லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்கள். ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு பார்ட்டில் பார்க்கலாம். பாய்.